ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து அக்டோபர் மாதத்து பிரம்மோற்சவம், நான் பிரம்மோற்சவம் சேவா புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க டிடிடியில் நேற்று. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கு உத்திராட நட்சத்திரம், திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி தாயாரோட அவதார மாசத்திர நட்சத்திரம். சாயந்தரம் திருச்சானூரில் கஜவாகன சேவா இருக்கும். அண்ட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் பவித்ரோற்சவம் இன்றைக்கு சாயந்தரம் பூர்ணகுதியோடு முடியும். நேற்று திருமலையில் மழை இருந்தது. ஸோ தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எதுக்கும் கொடை வச்சுக்கோங்க. கீழ்த்திருப்பதியில் டோக்கன் இன்று அதிகாலை 1 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டா 10,000 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் தனி கவுண்டரில் கொடுப்பாங்க. இன்று அதிகாலை 1 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 4:30 மணி போல் காலையில் டோக்கன்ஸ் தீர்ந்தது. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். நடைபாதைகளை எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டோக்கன் தர்ஷனத்துக்கு எப்போவும் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ATGH சர்க்கிள் தான். ஆனால் டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் க்ரௌடு கம்மியாக இருக்குது. 8 மணி நேரம் தான் ஆகும் சுவாமி தரிசனம் செய்கிறதுக்குன்னு டிடிடியில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் டோக்கன் வாங்கலைன்னா டைரெக்டாக திருமலைக்கு போய் ஃப்ரீ தரிசனம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிருஷ்ண தேஜா சர்க்கிள்லேருந்து க்யூ ஸ்டார்ட் ஆகுது. 6லேருந்து 8 மணி நேரத்தில் நம்ம சுவாமி தரிசனம் செய்துட்டு வந்துடலாம். 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகும். இன்றைக்கி 10 மணிக்கு காலையில் நவம்பர் மாதத்து 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலுக்கும், செப்டம்பர் மாதத்து 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் தாயார் கோயிலுக்கும் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆன்லைனில். மதியானம் 3 மணி போல் அக்காமடேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க நவம்பர் மாதத்துக்கு. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜி சேவா புக்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு காலையில் 11:30 மணிக்கு நவம்பர் மாதத்துக்கு உண்டான ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸ்க்கு உண்டான புக்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து அக்டோபர் மாதத்து சேவா புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் பார்க்கலாம் டீட்டெயிலாக. அக்டோபர் மாதத்தில் 3 நாட்கள், 4 நாட்கள், 6 நாட்கள், 7 நாட்கள், 10 நாட்கள்னு சேவா செய்ய விருப்பப்படுறவங்க எலிஜிபிளாக இருக்கிற கேட்டகரியில் புக் பண்ணிக்கலாம். நாளைக்கு புக்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு அக்டோபர் மாதத்து பிரம்மோற்சவம் 10 days சேவா ஸ்லாட் ரிலீஸ் பண்ணுறாங்க. 2 ஸ்லாட்டாக அக்டோபர் 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஸ்லாட் இருக்கும். அக்டோபர் 12ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு ஸ்லாட் இருக்கும். ஸோ 2 இதில் நீங்கள் எதில் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். 10 days ஸ்லாட். பிரம்மோற்சவத்தப்போ ஆண்கள் பெண்கள் சேவா செய்யலாம். ஏஜ் லிமிட்டு 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்க முடியும். இதுதான் ரூல். மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு தேடுறவங்க யார் வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். ரூல் என்னென்னா 18 வயசுலேருந்து 50 வயசில் இருக்கணும். பிரம்மோற்சவத்தப்போ நம்ம சேவா செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டா அந்த டைமில் சேவா செய்கிறவங்க மத்தியானம் 3 மணிக்கு புக்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போவே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இண்டிவிஜுவலாகவும் சேவா செய்யலாம், குரூப்பாகவும் சேவா செய்யலாம். ஜென்ஸுக்குன்னு தனியாக ஒரு கோட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க அதில் கூட ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். பிரம்மோற்சவம் ஸ்லாட் கொஞ்சம் சீக்கிரமாகவே தீந்துடும். இண்டிவிஜுவலாக புக் பண்ணாலும் சரி, குரூப்பாக புக் பண்ணாலும் சரி, ஒவ்வொருத்தரோட ஃபோட்டோ OTPயோடு நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் முதலே செய்து வச்சுக்கலாம். இப்போ ப்ரொஃபைல் எனேபிள் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் 1 தடவைக்கு 2 தடவை கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. நீங்கள் சேவ் கொடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் மாற்ற முடியாது. அப்படி டிசேபிள் ஆகிடும். நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஆனால் ஒன்றும் மாற்ற முடியாத மாதிரி ஆகிடும். அதனால் சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் ஆதாரில் தப்பாக ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்கள் ஆதார் நம்பருக்கும் அங்கே நீங்கள் கொடுத்துருக்கிற நம்பருக்கும் வேறையாக இருந்தால் ரிட்டன் அனுப்பிடுறாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கரெக்டான டீட்டெயில்ஸ் பொறுமையாக இப்போ டைம் இருக்கிறதுனால கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அக்டோபர் மாதத்து நான் பிரம்மோற்சவம் டேஸ் ஸ்ரீவாரி சேவா திருமலா திருப்பதி பரகாமணி சேவா நவநீத சேவாவோட புக்கிங் நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீவாரி சேவானா அதாவது நான் பிரம்மோற்சவம் டேஸுக்கு 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இண்டிவிஜுவல் கோட்டா, போத் மேல் அண்ட் ஃபீமேல் கோட்டா, ஜென்ஸ் கோட்டா அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க.
திருமலானா செவ்வாய் புதன் வியாழன் ஸ்லாட் இருக்கும். கீழ் திருப்பதினா செவ்வாய் அண்ட் வெள்ளி ஸ்லாட் இருக்கும். கீழ் திருப்பதியில் சேவா புக் பண்ணுறப்போ கீழ் திருப்பதிலையும் சேவா செய்வோம், திருமலையிலையும் சேவா செய்வோம். திருமலாவில் சேவா புக் பண்ணுறப்போ திருமலாவில் மட்டும் சேவா கொடுப்பாங்க. சேவா நம்ம கேட்டு வாங்க முடியாது, அவங்க கொடுக்குற சேவா நம்ம செய்யணும். பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய நவநீத சேவா 35 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க திருமலையில் கோஷாலையில் சேவா கொடுப்பாங்க. 2 ஷிஃப்ட் இருக்கும். அவங்களும் இண்டிவிஜுவலாகவும் குரூப்பாகவும் புக் பண்ணிக்கலாம். குரூப் அப்படின்னா ஒரு லாகினில் 10 to 15 பேர் தான். அதுக்கு மேலேனா நீங்கள் வேறொரு லாகினில் தான் ட்ரை பண்ணணும். அடுத்து பரகாமணி சேவா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியாக இன்னொன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயினா 25 வயசுலேருந்து 65 வயசு அவங்க எம்ப்ளாயி ஐடியும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கேட்டகரினா குறைஞ்சது 10வது படிச்சிருக்கணும். சேவா பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. திங்கக்கிழமை ஸ்லாட், வெள்ளிக்கிழமை ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜென்ஸ் மட்டும்தான் உண்டியல் காசு என்ற பரகாமணி சேவா புக் பண்ணிக்க முடியும். 3 நாள் சேவா வெள்ளிக்கிழமை ஸ்லாட், 4 நாள் சேவா திங்கக்கிழமை ஸ்லாட். இந்த அக்டோபர் மாதத்தில் ஸ்ரீவாரி சேவா குறிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. 6ஆம் தேதி நீங்கள் சூஸ் பண்ணி புக் பண்ணுறீங்கன்னா உங்களோட சேவா 6 நாள் சேவாவாக இருக்கும். மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீவாரி சேவா திருமலாவில் 6ஆம் தேதி ஸ்லாட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேவா 6 நாள் சேவாவாக இருக்கும். ஏன்னா ஜென்ரலாக ஸ்ரீவாரி சேவா திருமலா திருப்பதி நவநீத சேவாலாம் 7 நாள் சேவா. 6ஆம் தேதி திருமலா லொக்கேஷனுக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேவா 6 நாள் சேவாவாக இருக்கும். அண்ட் ஸ்ரீவாரி சேவா நவநீத சேவா புக் பண்ணால் சேம் டே ரிப்போர்ட்டிங் டேட் அண்ட் டைமாக இருக்கும். பரகாமணி சேவா புக் பண்ணால் மொதல் நாள் நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே ப்ரொஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணி முன்னாடியே வச்சுக்கலாம். அண்ட் நாளைக்கு சாயந்தரம் 5 மணி போல் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸுக்குன்ட்டு சேவா ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல ஸ்ரீவாரி சேவா, அதை புக் பண்ணிக்கலாம். டிடிடியோட கோயில்கள் எங்கே இருக்கோ அங்கே நம்ம சேவா செய்யணும்னா அதுக்கு அக்காமடேஷன்லாம் கிடையாது. தேவைப்படுறவங்க அதில் புக் பண்ணிக்கலாம். ஸோ சேவா புக்கிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதுக்கு முன்னாடி புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கேன். எப்படி சேவை செய்கிறது, என்னென்ன எடுத்துகிட்டு போகிறது, எப்படி சேவா கொடுப்பாங்க அப்படின்னு. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 77,085 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.61 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 33,766 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 1.96 லட்சம் பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 3.84 லட்சம் லட்டுக்கள். நேற்று அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 3,558 பேர். லட்டுவில் சின்ன நூல் இருந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகுது. அது தவறான தகவல். ஒரு ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே குவாலிட்டி செக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் லட்டு தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேக் இன்ஃபர்மேஷனை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தரிசனத்துக்கு போனீங்கன்னா எவ்வளோ நேரமாச்சு, பவித்ரோத்சவம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.